தோழர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை, கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் எனும் பெருமையின் பீடுடையது இல். அதாவது தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை, அந்த பெருமையை உயர்த்தக்கூடிய தன்னுடைய கடமை இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும். அந்த கடமையை நான் செய்யாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு எவன் ஒருத்தன் உறுதியோடு இருந்து முயற்சி செய்கிறானோ அவனுடைய குடும்பம், தன்னுடைய குடி அந்த உயர்றதுக்கு அந்த முயற்சி செய்கிறான் பார்த்தியா, அதை விட பெருமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளுவ பெருமையா சொல்கிறாங்க. அந்த பெருமையை அடையறதுக்கு அவன் எடுக்கக்கூடிய முயற்சி எப்படி இருக்கணும்னு அடுத்த குறளில் சொல்கிறாரு. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டில் நீள்வினையால் நீளும் குடி. அதாவது திறமையான செயல், தெளிந்த அறிவு, இதை கொண்டு நீ முயற்சி செய்யும் பொழுது உன்னுடைய குடிப்பெருமை உயரும் அப்படிங்கிறாரு. இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் கடவுளுடைய துணை உனக்கு வேணும். அந்த தெய்வமே உனக்கு உதவி செய்யும். எப்படின்னா, தடையில்லாமல் உதவி செய்யுமா. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். தடையில்லாமல் அந்த தெய்வமே உனக்கு உதவி செய்யுமா. யாருக்கு? தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தணும், தன் குடும்ப பெருமையை உயர்த்தணும் அப்படின்ட்டு எவன் ஒருத்தர் விடாமல் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு அந்த தெய்வமே மடித்தற்று தான் முந்துரும். தடையில்லாமல் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? முயற்சி எடுக்கணும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அந்த முயற்சி செய்யணும், உதவி செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குன்னா அந்த முயற்சி செய்யறதுன்றதான் இருக்குமா. முயற்சி செஞ்சு போராடுங்க. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.